வணக்கம். என் பேர் தீபக், பத்திரிகையாளர். எலெக்ஷன்ஸ் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது தமிழ்நாட்டில். பயங்கரமாக கடும் போட்டி. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்னு பலமான ஜாம்பவான்கள் கட்சிகள் எல்லாம் போட்டியிடும்போது புதுசாக கரியரின் உச்சம் அதையும் விட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் தாவேகா அப்படின்ற கட்சியை உருவாக்கி இந்த எலெக்ஷனில் போட்டிடுறாரு. ரொம்ப சிம்பிளான விஷயம். சின்ன ஒரு கட்சி அப்படியே புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு கட்சிக்கு ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கைகள் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இப்போ வரைக்கும் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷன்ஸுக்கு. பட் என்ன அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது, என்ன கோட்பாடுகள்னு தெரியாது, எதை நோக்கி பிரயாணிக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு விதமான கேள்விக்குறியில் தான் அவங்க கட்சியை நிலவுறது. இந்த அடிப்படையில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போது யார் அப்படின்னு ஒரு 6 மாதம் முன்னாடி கேட்கும்போது பலவிதமான கட்சிகள் எங்கள் கூட அலையன்ஸில் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ரொம்ப காலரை தூக்கிட்டு சவால் விட்ட பல பேர் அதில் பார்த்தோம். அதில் முக்கியமாக 2 பேர் கூடயே இருக்கிறவங்க, ஒன்று புஷி ஆனந்த், இன்னொன்று ஆதவ அர்ஜுனா. இப்போ மெயினாக ஆதவ அர்ஜுனா பற்றி தான் பேசணும். ஏன்னா அவருக்கு அவரோட கட்சியிலே இருக்கிற ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் அவர் நடந்துகிட்ருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அதுக்கான நல்ல விஷயங்களையும் அதுக்கான அலையன்ஸையும் எந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணணும், எந்த அளவுக்கு எல்லாரையும் ஒன்றா சேர்த்து எந்த அளவு வெற்றிக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கும். பட் இவங்க தரப்பில் பொறுத்த வரைக்கும் கூடயே இருக்கிற விஜய் எப்படியும் தோக்கணும், எந்த ஒரு தொகுதியிலும் ஜெயிக்கக்கூடாது, டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்ற ஒரு பிளானில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா யாரை வேணால் பாருங்களேன், எல்லாருமே எதிரியாக தான் சம்பாதிக்கிறாங்க. அஜித் ஃபேன்ஸ் எதிரி, விஜயகாந்த் ஃபேன்ஸ் எதிரி, கமல்ஹாசன் எதிரி, கட்சின்னு பார்த்தா டிஎம்கே எதிரி, பிஜேபி எதிரி, ஸோ சென்ட்ரலில் பிஜேபி எதிரி, ஸ்டேட்டில் டிஎம்கே எதிரி, எல்லாருமே எதிரி. சரி, ஓகே, பொதுமக்களை விட்டிங்களா, அரசியல் வேணான்னு ஒதுங்கி இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரும் எதிரி. என்ன பண்ணாங்க, ரஜினி பேர் சொல்லி தான் வளர்ந்து வந்தார் தளபதி, இளைய தளபதின்னு வந்தார், தளபதின்னு மாறினார், இனி கேட்டால் நான் தான் தலைவர் அப்படின்றாரு. ஸோ எந்த விதத்தில் அவரே கரியர் உச்சோன்றாரு, அவரே தலைவர்ன்றாரே தவிர மக்கள் எதாவது சொன்னாங்களான்றது இப்போ வரைக்கும் தெரில. அவரோட ரசிகர்களை தவிர யாரும் எனக்கு தெரிஞ்சு அவரை பின்தொடர்ந்து ஒரு சேஞ்சுக்காக இவர் எனக்கு வரணும் சிஎம், ஒரு ஓட்டு போட்டால் இவருக்கு ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் பார்க்கல. மனசுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றம் வேணும், 2 கட்சி இல்லாமல் இன்னொன்று வேணும்னு சொன்னது புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் ரஜினிகாந்த் வந்திருந்தால் மேபி ரஜினிகாந்துக்கு அந்த ஆதரவு இருந்திருக்கும். ஸோ தலைவருக்கும் புரட்சி கலைஞருக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மக்கள் செல்வாக்கு விஜய்கிட்ட இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. தளபதின்னு சொல்கிற அவங்க ரசிகர்கள் மட்டும்தான் அவருக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஒரே பலம். அதுவும் பாதி பேர் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் எல்லாம் விலகி போயிட்டாங்க. ஸோ அவரோட லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்த 2 மாதத்தில் எலெக்ஷன் நிற்பாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆதவ அர்ஜுனா வந்து என் சைடில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எந்தவித ஹெல்ப்பு எக்ஸ்ட்ரா பிரச்சனை தருது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு தேவையில்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சீண்ட வேண்டியது. அவங்க கட்சியை பற்றி பேசலாம், தப்பு இல்லை. அவங்க கட்சியோட அவரோட தலைவர் மாபெரும் சக்தி வாய்ந்த தலைவர்னு பேசலாம், தப்பு இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் அரசியல் விட்டு விலகி போய் இன்றைக்கி அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக நிகழ்ந்துட்டுருக்கார். சினிமா துறையில் நம்பர் 1 இன்றைக்கும் அவர் தான், என்றைக்கும் அவர் தான். ஸோ அந்த இடத்த அவர் எந்த அளவுக்கு அழகாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரோ, சர்வசாதாரணமாக விஜய் அவர் தான் நம்பர் 1ன்னு சொல்லி அவங்கள உசுப்பேற்றி விட வேண்டியது. ரஜினிகாந்துக்கு பயம், திமுக வந்து ஒரு பயத்தை காட்டிட்டாங்க, அதனால் அவர் பயந்து பின்வாங்கிட்டார் அப்படின்னு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கலப்புறாரு. ரஜினிக்கு பயம்ன்றது கிடையாது, ரொம்ப சிம்பிள். கோவிட் டைம் அவர் வந்திருந்தால் எவ்வளோ பெரிய நெகட்டிவ்ஸ் இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கும், எவ்வளோ உயிர்கள் இழந்திருப்பாங்கன்றது தெரியும். ஒன்றும் இல்லாத இப்போயே 40 உயிர்கள் போயிருக்கு கரூரில். ஸோ 42 உயிர்ன்றது சும்மா கிடையாது. அப்பேற்பட்ட சம்பவத்துக்கும் மேலே ரொம்ப பெரிய நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அதை தடுத்து நான் அரசியல் வரலனாலும் பரவாயில்ல, மக்கள் கூட்டமாக வருவாங்க, பிரச்சனைகள் உண்டாகும்னு சொல்லி தெளிவாக ஃபோர்காஸ்ட் பண்ணி பின்னாடி பின்வாங்கினவர் தான் சூப்பர் ஸ்டார். அது பயத்தால் நடந்த விஷயம் கிடையாது. அதே போல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அப்பேற்பட்ட பயங்கர நம்பர் 1 சிஎம் அப்படின்னு பேர் வாங்கி ஜாம்பவானாக இருந்த ஜொலிச்சு இதுவாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவங்களே சொடக்கு போட்டு எதிர்த்தவர் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால் பயம் அப்படின்றது அவருக்கு அவசியம் கிடையாது. அதே போல் 2002 அவரோட சினிமா துறை காவேரி இஷ்யூக்காக எல்லாம் நெய்வேலியில் போய் போராட்டம் பண்ணணும், கர்நாடகாவுக்கு எதிர்த்து போராடணும் அப்படின்னும் போது அது தீர்வு ஆகாது, தனிமையாக நான் உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணுறேன், உண்ணாவிரத போராட்டம், என் கூட பின்னாடி வரவங்க வாங்க, இல்லாட்டா எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு தைரியமாக அவர் இருக்கிற அந்த சினிமா துறையும் எதிர்த்தார். 2002 அது நடந்த விஷயம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது எந்த விதத்துலையும் பயத்துக்கான ஒரு பாயிண்ட் எதுவுமே கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே நான் அரசியல் வரேன், நான் இதில் வரேன் அதில் வரேன் ட்ரை பண்ணுறதுக்கு புதுசாக எல்லாருமே தைரியமாக வந்துடலாம். பட் ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லி பின்வாங்கிறதுக்கான தைரியம் தான் ரொம்ப பெருசு. ஏன்னா கூட இருக்கிற ரசிகர்களாக இருக்கட்டும், கூட பின்தொடர்ந்து வந்த ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் தெரிவிக்கணும் இதுக்கப்புறம் நான் வரப்போகிறதில்லன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா, இல்லை தேவையில்லாமல் ஒரு அன்னெசரியாக புல் பண்ணி நீங்கள் ரொம்ப பெரிய ஆளே, உங்கள் தலைவர் ரொம்ப வீரம் அப்படின்னாங்கன்னா, உங்கள் தலைவர் உங்கள் தளபதி எந்த அளவுக்கு வீரமாக இருந்தாங்கன்னு எல்லாருமே பார்த்துருக்கோம்.
அதிமுக அங்கே ஜெயலலிதா அம்மா கிட்ட தலைவா படம் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு படம் இஷ்யூவாக இருக்கட்டும், சென்சிட்டிவ் இஷ்யூவாக இருக்கட்டும், கை கட்டி எப்படி போய் நின்று பேசினார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் தைரியத்துக்கான விஷயங்கள் இது கிடையாது. நல்ல பாலிசிஸை டிரைவ் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போய் பேசுங்க. ஸோ முதல்ல மீடியா கிட்ட ஃபஸ்ட்டு போய் பேச சொல்லுவாங்க உங்கள் தலைவர்கிட்ட. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மைக்கு மீட்டி எடுத்துகிட்டு போய் பேசும்போது இது வரைக்கும் ஒரு வாட்டியும் இன்டர்வியூ கொடுத்து நாங்கள் பார்க்கல. ஸோ அதனால் நான் ஒரு பொது மனுஷனாக பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் ரசிகனாவோ ரஜினி ரசிகனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 மாதத்தில் எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போட ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு ஒரு பிரஜை. எனக்கு என்ன தேவை, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா எப்படி இருக்கணுன்றதை இது பண்ணேன். என்ன ஒன்று, இப்போ தாவேக்காவை பார்த்தா இப்படி இருக்கக்கூடாதுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ இருக்கிற கட்சிகளே பெட்டர்ன்ற அளவுக்கு நம்மளை ஓரளவுக்கு மைண்டை பிளாக் பண்ண வைக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறது ஒரே விஷயந்தான், இன்னும் 2 மாதம் இருக்குது. கட்சியே இல்லாத நாங்களே இவ்வளோ கொள்கைகள் எதிர்பார்க்குறோம், இவ்வளோ கோட்பாடு இருக்கணும்னு ஒரு கட்சிக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கட்சியிலே ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிற நீங்கள்லாம், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், புசி ஆனந்த், இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களோட டாப் லேயருக்கு அழகான பாலிசி டிரைவ் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உருப்படியான கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் மற்றவங்களை சீண்டி அவங்களோட நெகட்டிவ் இது இவங்களோட நெகட்டிவ் இதுன்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனமான பாலிடிக்ஸ் வேண்டாம். அது உங்களுக்கும் க்ரோ ஆக போகிறதில்ல, தமிழ்நாட்டுக்கும் எந்த விதத்துலையும் உருப்படியாக இருக்க போகிறதில்ல. ஸோ பொறுத்திருந்து பார்க்குறோம். 2 மாதத்தில் உங்களோட பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு மக்களை இம்பாக்ட் பண்ணுன்றதை பார்க்குறோம். வாழ்த்துக்கள். பட் தலைவரை சீண்டாதீங்க. பிழைக்கவும் ரஜினி, பழிக்கிறதுக்கும் ரஜினி, எல்லாத்துக்கும் ரஜினி. அதனால் ரஜினியை யூஸ் பண்ணாதீங்க. அவர் விலகிட்டார், அரசியல் வேண்டான்னு. விலகி இருக்கிற மனுஷனை தேவையில்லாமல் சீண்டாதீங்க. ரஜினி ரசிகர்களையும் தேவையில்லாமல் சீண்ட வேண்டாம். நன்றி.